அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இறால் சமைக்க போறோம். அதனால இன்னைக்கு இறால் க்ளீன் பண்ண போறோம். இறால் க்ளீன் பண்ணுவோம் வாங்க. இப்போ நான் 1/2 கிலோ இறால் வாங்கி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப க்ளீன் பண்ண போறோம். இப்போ ஓடையெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வயிற்று பக்கத்தை க்ளீன் பண்ணுறேன். இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்படி எடுத்துட்டீங்கன்னா க்ளீன் ஆகிடும். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்ல தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இறால் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, 1/2 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு எண்ணெய் தாளிக்க. இப்போ சமைக்கலாம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சுருவோம். சட்டி காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை, கிராம்பு அதை சேர்த்துருவோம். அதில் கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துருவோம். 2 தக்காளி, இது கூட இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இதில் இந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள்.
இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். லேசாக கொதி வரட்டும். நம்ம தேங்காயும் சோம்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சதை நம்ம சேர்த்துருவோம். காரம் ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த இறாலை நம்ம இதில் சேர்த்துருவோம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடுவோம். இப்போ சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை எனக்கு வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.